எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 3வது நாள், 3rd டே. இன்றைக்கி நான் நேற்று சொல்லியிருந்தேன், காலையில் சீக்கிரம் எந்திக்கிற டிசிப்ளினை உருவாக்கணும்னு. இந்த டிசிப்ளின் உருவாக்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் வாக்கிங்கு இல்லைன்னா வீட்டில் ஏதாச்சும் சின்ன எக்ஸசைஸ் பண்ண பழகுங்க. ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிக்கிடுங்க. ஒரு 15 நிமிஷம் டெய்லி ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும். அப்புறம் நான் என்னன்னா ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆப் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆப்பை உங்கள் மொபைலில் ஆன் பண்ணிக்கிடுங்க. மொபைலில் ஆன் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்குன்னு அதில் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 11,000 ஸ்டெப்ஸ் நடக்கும்னா நம்ம ஆக்டிவான லைஃப்பில் இருக்கோன்னு அர்த்தம். காலையிலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே. இல்லை அதோட குறைவாக தான் இருக்குன்னா நம்ம பேசிவ் லைஃப்பில் இருக்கோம். பேசிவ் லைஃப்னால் நம்ம உடம்ப அதிகமாக அசைவு கொடுக்க மாட்டோம். நம்ம சின்ன விஷயத்தில் உடம்ப அசைச்சிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல கண்டினியூஸாக உட்காரவே கூடாது. சின்ன வேலை, அது ஒரு தண்ணி பாட்டில் பிடிக்கிறதா இருக்கட்டும், ஆஃபீஸில் உட்காந்துட்டு தண்ணி பிடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம எந்த வேலையை நின்று பண்ண முடியுமோ அது நின்று தான் பண்ணணும். உட்காந்துட்டே இருந்தோன்னா அது நம்ம உடம்ப இன்னும் அன்ஹெல்தி லைஃப்குள்ளே தான் கொண்டு போகும். அதனால் இன்னிலேருந்து இந்த ஸ்டெப்ஸை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கீங்கன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண நினைப்பீங்க. அதில் டெய்லி ஒரு 2 விஷயத்த புது விஷயத்த கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 4 பேருக்கு கற்றுக் கொடுங்க. சூப்பராக நாமும் வளரலாம், நம்ம கூட இருக்கிறவங்களும் வளருவாங்க. சரியா? அவ்வளோதான் இன்றைக்கி. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.